எல்லா சபைகளுக்கும் ஒரு பயபக்தியான எச்சரிக்கை. ஆசிரியர் சார்லஸ் ஸ்பர்ஜன். பிரசங்க அறிமுகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டுள்ள சர்தை சபையானது வெளிப்புறத்தில் உயிருடன் இருப்பதாக பெயர் பெற்றிருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் செத்த நிலையில் இருந்தது. இன்றைய காலகட்டத்திலும் பல திருச்சபைகள் வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக சுறுசுறுப்பாகவும் புகழ் பெற்றதாகவும் தெரிந்தாலும் உள்ளே தேவ ஆவியானவரின் வல்லமையின்றி ஆவிக்குரிய மரண நிலையை சந்தித்திருக்கின்றன. இந்த ஆபத்தான மந்த நிலையை குறித்த எச்சரிக்கும் விதமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்கள் அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தை சபையிலும் உனக்கிருக்கிறார்கள், வெளிப்படுத்தல் அதிகாரம் 3 வசனம் 4 என்று கூறுகிறார். சார்லஸ் ஸ்பர்ஜனின் இந்த பயபக்தியான பிரசங்கம் ஒவ்வொரு சபைக்கும் தனிப்பட்ட விசுவாசிக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும். மாய்மால வெளிவேஷ பக்திக்கு மத்தியிலும் உலக பாவங்களால் தங்களை அசுத்தப்படுத்தி கொள்ளாமல் காத்து கொள்ளும் ஒரு உண்மையுள்ள மீதியான கூட்டத்தை தேவன் எப்போதும் பாதுகாத்து வருகிறார் என்பதை ஸ்பர்ஜன் இங்கு விளக்குகிறார். கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் வெண்வஸ்திரம் தரித்து நடப்பதாக உலக பாவங்களுக்கு விலகி தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ஒவ்வொரு விசுவாசியையும் ஆழமான சுய பரிசோதனை செய்ய தூண்டும் தூது இதுவே ஆகும். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தை சபையிலும் உனக்கிருக்கிறார்கள். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெளிப்படுத்தல் அதிகாரம் 3 வசனம் 4. டாக்டர் கில் போன்ற இறையியலாளர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 7 சபைகளையும் சபை வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டங்களின் அடையாளங்களாக கருதுகின்றனர். ஸ்பர்ஜன் இந்த வரலாற்று காலகட்டத்தோடு முழுமையாக உடன்படாவிட்டாலும் சர்தை சபை என்பது அவரது காலத்து சபைக்கும் குறிப்பாக இன்றைய காலத்து சபைக்கும் மிக பொருத்தமான ஒரு அடையாளம் என்பதை உறுதியாக ஒப்புக்கொள்கிறார். தற்போதைய கிறிஸ்தவ உலகின் பரிதாபமான நிலையை சுட்டிக்காட்ட சர்தை சபை மிக சிறந்த மாதிரியாகும். இந்த பிரசங்கம் 3 முக்கிய பிரிவுகளாக விளக்கப்படுகிறது. 1. பொதுவான அசுத்தம். 2. விசேஷித்த பாதுகாப்பு. 3. விசேஷித்த பலன். முதலாவது, பொதுவான அசுத்தம். அப்போஸ்தலனாகிய யோவான் சர்தை சபையை குறித்து எழுதிய வார்த்தைகள் இன்றைய சபைக்கு முழுமையாக பொருந்தும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிறாய் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக பரிபூரணமானவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. வெளிப்படுத்தல் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 3 வரை. சர்தை சபையின் மீதான முதல் குற்றச்சாட்டு, அவர்களிடம் வெளிப்படையான மார்க்க அறிக்கை ஏராளமாக இருந்தது, ஆனால் உண்மையான பக்தி மிக குறைவாகவே இருந்தது என்பதாகும். இன்றைய நாட்களிலும் பக்தி என்பது ஒரு சமூக நாகரிகமாக மாறிவிட்டது. வியாபார கௌரவத்திற்காகவும் நற்பெயருக்காகவும் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சபைகளில் இணைகின்றார்கள். தங்களை சிறந்த கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளும் ஆயிரக்கணக்கான மார்க்க அறிக்கையாளர்களை நாம் காண்கிறோம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் பரலோக ராஜ்யத்தின் நற்கிரியைகளுக்காக முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்ட உண்மையுள்ள விசுவாசிகளை காண்பது அரிதாகிவிட்டது. திருச்சபைக்கும் உலகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் மறைந்துவிட்டது. மார்க்க அறிக்கையாளர்கள் உலகத்தாரைப் போலவே வாழ்கிறார்கள். அதே உலக இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அதே பாணியில் வியாபாரம் செய்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவரின் வல்லமை சபைகளை விட்டு விலகி போனதால் பல பரிசுத்த ஸ்தலங்களின் சுவற்றில் இக்போத் மகிமை விலகி போயிற்று என்று எழுதும் நிலை ஏற்பட்டுள்ளது. சபைகளில் பெரிய அமைப்புகளும் திட்டங்களும் இருக்கின்றன, ஆனால் உள்ளான ஜீவனுள்ள பக்தி எங்கே? இரண்டாவது குற்றச்சாட்டு, வைராக்கியத்தின் குறைவு. சர்தை சபையின் தலைவர்களும் மக்களும் ஆவிக்குரிய துக்கத்தில் இருந்தார்கள். ஒரு காலத்தில் விசுவாசிகளுக்காக தீவிரமாக போராடிய சபை இன்று மந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இன்றைய சபைகளும் எளிமையும் ஆவிக்குரிய ஆக்கினையையும் இழந்து தங்களை ஆடம்பரமான கட்டிடங்களாலும் சடங்காச்சாரங்களாலும்
அழகான இசைக்கருவிகளாலும் மட்டுமே அலங்கரித்து கொள்கின்றன. ஜான் விட்ஃபீல்ட் போன்ற மாவீரர்கள் திறந்த வெளிகளில் நின்று ஆத்தும பாரத்தோடு பிரசங்கித்த நாட்களை சபை இழந்து நிற்கிறது. இன்று போதகர்கள் ஒரு துண்டு அப்பத்திற்காக ஊழியத்திற்குள் நுழைகிறார்கள். மனிதர்களை பிரியப்படுத்த முழு சத்தியத்தையும் பேசாமல் மறைக்கிறார்கள், அல்லது குளிர்ந்த உணர்ச்சியற்ற வார்த்தைகளால் பிரசங்கிக்கிறார்கள். மூன்றாவது குற்றச்சாட்டு, சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தாமை ஆகும். திருச்சபையின் அவல நிலையைக் கண்டு அழுது துயரப்படும் ஏழையான பலவீனமான பரிசுத்தவான்களை சபை கவனிப்பதில்லை. முழு சத்தியத்தையும் கிருபையின் உபதேசங்களையும் உறுதியாக பற்றிக்கொள்ளும் உண்மையுள்ள விசுவாசிகள் இன்று அவமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் முட்டாள்கள் என்றும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் என்றும் கேலி செய்யப்படுகிறார்கள். நான்காவது குற்றச்சாட்டு, உபதேசத்தின் தளர்வு மற்றும் அலட்சியம். நீங்கள் எதை நம்பினாலும் பரவாயில்லை, எல்லா திருச்சபைகளும் இரட்சிக்கப்படும் என்ற போலி அன்பின் பேச்சு இன்று எங்கும் பரவியுள்ளது. கள்ள உபதேசங்களும் பொய்யும் சத்தியமும் ஒன்றையொன்று முத்தமிடும் விசித்திரமான காலம் இது. தேவனுடைய இறையாண்மை, தெரிந்து கொள்ளுதல், கிறிஸ்து இரத்தத்தின் முழுமையான பலன் போன்ற தூய்மையான கிருபையின் உபதேசங்களை பிரசங்கிப்பதில்லை. இந்த உபதேச தளர்வு திருச்சபையை அடுத்த தலைமுறைகளில் பரஸ்பரம் மற்றும் முழுமையான ஆவிக்குரிய அழிவை நோக்கி வழிநடத்தும். இங்கிலாந்து திருச்சபை அரசை தன் தலையாக்கி ஆடம்பரத்தில் மூழ்கியுள்ளது. வெஸ்லின் அமைப்புகள் பிரிவினையாலும் கொடுங்கோன்மையாலும் பாதிக்கப்பட்டுள்ளன. பேப்டிஸ்ட் மற்றும் பிற சபைகளும் பரிசுத்த நியமங்களை சடங்காக மாற்றி சுவிசேஷத்தின் முக்கிய சத்தியங்களை கைவிட்டு தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தியுள்ளன. 2. விசேஷித்த பாதுகாப்பு. மிகவும் சீர்கெட்ட சூழ்நிலையிலும் தேவன் எப்போதும் தமக்கென்று ஒரு தூய்மையான கூட்டத்தை பாதுகாத்து வருகிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தை சபையிலும் உனக்கிருக்கிறார்கள் என்ற வார்த்தை நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. பூமியில் எந்த ஒரு சபையும் அதில் முற்றிலும் சில பேர் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளவு மோசமாக மாறுவதில்லை. தவறான போதனைகளும் சடங்குகளும் நிறைந்த இடங்களிலும் கூட தேவனால் பாதுகாக்கப்பட்ட உண்மையுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசி தனியாக நிற்பதாக நினைத்து மனசோர்வடைந்த போது பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் வேதாகமத்தின்படி 1 ராஜாக்கள் அதிகாரம் 19 வசனம் 18 தேவன் தமக்காக மீதியாக வைத்திருக்கிறார். அதேபோல இன்றும் ஒரு கிருபையின் மீதி இருக்கிறது. இந்த உப்பின் நிமித்தமே சபை இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே விசுவாசிகள் முற்றிலும் மனசோர்வடைய கூடாது. உண்மையுள்ள போதகர்கள், தைரியமாக நிற்கும் உதவிக்காரர்கள், சோதனைகளுக்கு மத்தியில் உறுதியாக இருக்கும் இளைஞர்கள் என ஒரு கைப்பிடி அளவிலான மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள். விசுவாசிகள் குறைவாக இருக்கும் இந்த நாட்களில் நாம் இன்னும் 2 மடங்கு விழிப்போடும் சுறுசுறுப்போடும் ஜெபத்தோடும் செயல்பட வேண்டும். நமது சொந்த வஸ்திரங்கள் உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ள ஆழமான சுய பரிசோதனை அவசியமாகும். 3. விசேஷித்த பலன். உலக பாவங்களுக்கு விலகி தங்கள் வஸ்திரங்களை பாதுகாப்பவர்களுக்கு ஒரு விசேஷித்த பலனுண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இதில் என்னோடே கூட என்ற வார்த்தையே மிக உன்னதமான ஆசீர்வாதமாகும். இது கிறிஸ்துவோடு பூலோகத்திலும் பரலோகத்திலும் அனுபவிக்கும் நெருங்கிய ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறிக்கிறது. தங்கள் வஸ்திரங்களை உலக பாவங்களால் அசுத்தப்படுத்தி கொள்பவர்கள் இந்த உன்னத ஐக்கியத்தை அறிய முடியாது. வெண்வஸ்திரத்தின் அர்த்தங்கள். புத்திர சுவிகாரத்தின் சான்று. ரபிக்களின் மரபுப்படி, அதாவது யூத மார்க்கத்தின் போதகர்கள் தங்கள் தூய்மையான வம்சாவளியை நிரூபிக்கிறார்களே வெண்ணிற ஆடை அணிய அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல பரிசுத்தமாக வாழும் விசுவாசி தான் தேவனுடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தின் முழு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வான். நீதிமானாகுதல். கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நீதி தங்களுக்கு எண்ணப்பட்டுள்ளது என்பதையும், தாங்கள் கழுவப்பட்டு பஞ்சை விட வெண்மையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்வார்கள்.
மகிழ்ச்சியும் களிப்பும். யூதர்களிடம் வெண்ணிற ஆடைகள் பண்டிகை கால மகிழ்ச்சியின் அடையாளமாகும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசி எப்பொழுதும் ஆவிக்குரிய மகிழ்ச்சியோடு வாழ்வான். நித்திய மகிமை. பூலோகத்தில் பூமியின் வஸ்திரங்களை காத்து கொண்டவர்கள் பரலோகத்தில் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நித்திய வெண் வஸ்திரந்தரித்து அல்லேலுயா பாடி அவரோடு நடப்பார்கள். ஆனால் வெறும் மார்க்க அறிக்கை மட்டும் செய்து உள்ளத்தில் கசப்பை தக்க வைத்திருக்கும் வெளிவேஷக்காரர்களுக்கு என்ன நேரிடும்? அவர்கள் தகுதியற்றவர்களாக காணப்பட்டு நித்திய ஆக்கினை தீர்ப்பின் கருப்பு வஸ்திரத்தை தரிப்பார்கள். நரகத்தின் இருண்ட குழியில் அவர்கள் தள்ளாடும்போது அவர்கள் எச்சரித்த நெறி தவறிய பாவிகளும் குடிகாரர்களும் அவர்களை பார்த்து, நீயும் எங்களைப் போலானாயோ, மார்க்கத்தை பேசிய நீயும் இங்கேயோ என்று ஏளனம் செய்வார்கள். எனவே விசுவாசிகளே, உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள். 1 யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 10 வரை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்கள். மாபெரும் அழைப்போடு தொடங்குகிறது. பிதா நமக்கு அளித்துள்ள புத்திர சுவிகாரத்தின் அன்பு மனித அறிவுக்கு எட்டாதது. ஒரு புறஜாதி அறிஞர் இதை மொழிபெயர்க்கும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது சாத்தியமில்லை, குடிமக்கள் என்றே எழுத வேண்டும் என்று விவாதித்தார். அந்த அளவுக்கு அது உன்னதமானது. உலகம் கிறிஸ்துவை அறியாததால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அது அறிவதில்லை. நம்முடைய தற்போதைய பாடுகள் மற்றும் துயரங்களின் மத்தியிலும் இப்பொழுதும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் மீண்டும் வெளிப்படும்போது நாம் அவரை இருக்கிற வண்ணமாகவே தரிசித்து அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவன் என்றும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். 1 யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 3-4. கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவும் சிலுவையில் நம் தண்டனையை ஏற்கவும் வெளிப்பட்டார். அது மட்டுமல்லாமல் நம் அன்றாட வாழ்க்கையில் பாவத்தின் வல்லமையை உடைத்து நம் தீய இச்சைகளை ஜெயித்து நம்மை பரிசுத்தமாக்கவும் அவர் வெளிப்பட்டார். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 6. இந்த வசனத்தை பிழையாக புரிந்து கொண்டு விசுவாசிகள் பூமியில் வாழும் பொழுது பாவமற்ற பரிபூரண நிலை அடைந்து விடுவார்கள் என்று சிலர் வாதிடுகிறார்கள். ஆனால் இதன் அர்த்தம் அதுவல்ல. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் ஒருவன் வழக்கமாகவோ திட்டமிட்டோ அல்லது நித்திய அழிவுக்கு ஏதுவாகவோ பாவம் செய்வதில்லை என்பதே இதன் பொருளாகும். அவனது பொதுவான வாழ்க்கை முறை ஒரு பாவியாக இராமல் ஒரு பரிசுத்தவானாக மாறியிருக்கும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 7-8. நற்கிரியைகள் ஒரு மனிதனை நீதிமானாக்குவதில்லை. ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொண்ட நீதியின் உண்மையான கனிகளாக அவை வெளிப்படுகின்றன. வெறும் பேச்சினால் அல்ல, நம்முடைய தூய்மையான வாழ்க்கை முறையினாலும் நடைமுறை பக்தியினாலும் மட்டுமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது தெளிவாகும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான். எனவே வெளிவேஷ பக்திக்கு விலகி உண்மையான கிறிஸ்துவ ஜீவியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.